ஆயிரக்கணக்கான வருடங்களாக நின்று கொண்டிருக்கிற இந்த திருவண்ணாமலை இன்றைக்கு உதிர்ந்திருக்கிறது என்றால் சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்து காட்டியிருக்கிறார், தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். திருவண்ணாமலையில் இப்படி ஒரு சேதாரமா? சென்னையில, மும்பைல, மதுரையில, பெங்களூர்ல சேதாரம் என்றால் அதெல்லாம் வணிகம் சார்ந்த ஊர்கள். பகவான் வந்துட்டு அவர்களுடைய ஆசையை தட்டி விடுவதற்காக கொஞ்சம் கொஞ்சமாக சேதாரம் அந்த மாதிரிலாம் செய்வார். என்ன நடந்தாலும் திருவண்ணாமலையில் சேதாரம் ஆகாது, என்ன இயற்கை சீற்றம் வந்தாலும் ஆகாது என்று நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது திருவண்ணாமலையில் சேதாரம். சிவன் தன்னுடைய முகத்திலேயே சேதாரம் செய்து கொள்கிறார். அந்த நிலச்சரிவை நீங்கள் உற்று நோக்கி பார்த்தீர்கள் என்றால் குறுகிய இடத்தில் ஆரம்பித்து அப்படியே விரிந்து மறுபடியும் குறுகிய இடத்தில் சேருகிறது. சிவபெருமான் தன் நெற்றிக்கண்ணை திறந்திருப்பது போல் தெரிகிறது என்று நான் சொல்கிறேன். இது ஒரு சாதாரண நிகழ்வா? திருவண்ணாமலையிலே கஞ்சா விற்பனை நடந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்தி. என்னப்பா இது என்ன பூமி? தண்ணி அடிச்சுக்கிட்டு போது, அதுல பாட்டிலா மிதக்குதான். என்னது இது? சந்தனமும் குங்குமமும் விபூதியும் மிதக்க வேண்டிய இந்த பூமியிலே பாட்டில் மிதக்கிறதா? ரியல் எஸ்டேட் பயங்கரமா உயர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. திருவண்ணாமலை பூரா கண்ணாடி கட்டணங்களாக பெங்களூர் மாதிரி, மும்பை மாதிரி ஆச்சுன்னு சொன்னா இங்க எப்படிப்பா தவம் பண்றது? அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். இதன் மூலமாக விழிக்கவில்லை என்றால் இதற்கு அடுத்து மிகப்பெரிய பேரிடி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திருவண்ணாமலையில பாத்தீங்கன்னா ஒரு 2-3 இடத்துல நிலச்சரிவு நடந்திருக்கிறத எல்லா ஊடகங்களும் சொல்கிறார்கள். நான் கண்ணெதிரே பார்த்து கொண்டிருக்கிறேன், நிலச்சரிவு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நிலச்சரிவை பார்க்கும் பொழுது திருவண்ணாமலையில் இப்படி ஒரு சேதாரமா? திருவண்ணாமலையில் அதாவது சென்னையில, மும்பைல, மதுரையில, வேற ஏதோ ஒரு ஊர்ல, பெங்களூர்ல சேதாரம் என்றால் அதெல்லாம் வணிகம் சார்ந்த ஊர்கள், எல்லாம் கமர்ஷியலான ஊர்கள். அங்க வந்துட்டு பகவான் வந்துட்டு அவர்களுடைய ஆசையை தட்டி விடுவதற்காக கொஞ்சம் கொஞ்சமாக சேதாரம் அந்த மாதிரிலாம் செய்வார். திருவண்ணாமலையில் சேதாரமா? என்ன நடந்தாலும் திருவண்ணாமலையில் சேதாரம் ஆகாது, என்ன இயற்கை சீற்றம் வந்தாலும் ஆகாது என்று நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது திருவண்ணாமலையில் சேதாரம். ஆச்சரியம் விஷயம் 2 என்னன்னா, திருவண்ணாமலையில சிவன் தன்னுடைய முகத்திலேயே சேதாரம் செய்து கொள்கிறார். அந்த சேதாரத்தை உற்று நோக்கி பார்க்கிறேன், அது தன் நெற்றிக்கண்ணை திறந்திருப்பது போல் தெரிகிறது. அந்த நிலச்சரிவை நீங்கள் உற்று நோக்கி பார்த்தீர்கள் என்றால் குறுகிய இடத்தில் ஆரம்பித்து அப்படியே விரிந்து மறுபடியும் குறுகிய இடத்தில் சேருகிறது. இது எப்படிங்க நடக்கும்? ஜியாலஜிக்கலி நம்ம பார்த்தோம்னா அப்படியே நேர பேரலா தான் ஒரு நிலச்சரிவு ஆகி இருக்க வேண்டும். அப்படியே மேல பொழந்து கீழே வந்து அப்படியே விழுந்திருக்க வேண்டும். ஆனால் குறுகிய இடத்தில் ஆரம்பித்து கொஞ்சம் விரிந்து மறுபடியும் குறுகிய இடத்தில் வந்திருப்பதை பார்க்கும் பொழுது சிவபெருமான் தன் நெற்றிக்கண்ணை திறந்திருப்பது போல் தெரிகிறது என்று நான் சொல்கிறேன். 2வது, அது நடுவுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி கண்ணு மாதிரியே ஒரு வடிவம். அது என்னன்னா ஒரு சில இடங்கள்ல அப்படியே தண்ணி படாம மரம் அப்படி இருப்பது போன்ற ஒரு காட்சி. ஆக சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்து காட்டுகிறார், தன் கோபத்தை வெளிப்படுத்துகிறார் என்றெல்லாம் நான் சொல்கிறேன். நீங்கள் நினைக்கலாம் இது ஒரு சாதாரண நிகழ்வப்பா, மழை பெஞ்சோம்னா மழையிலிருந்து கொஞ்சம் நிலச்சரிவு நடக்கதான் செய்யும், இது ஒரு சாதாரண நிகழ்வு, இதை போயிட்டு சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்துட்டார் அப்படிலாம் நீ சொல்றியே என்று நீங்கள் கேட்கலாம். நான் கேட்கிறேன், இது ஒரு சாதாரண நிகழ்வா? சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்து விட்டார் என்பதெல்லாம் நான் கற்பனை இட்டு சொல்கிறேனா என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால் உங்கள் வசதிக்காக நான் விஞ்ஞான பூர்வமாக ஒரு சில விஷயங்களை நான் சொல்கிறேன். மண் இருக்குல்ல, மண்ணு, கல்லு, பாறை, இது எல்லாத்தையுமே வகைப்படுத்துகிறார்கள். அதை ஒரு 3 வகையாக பிரிக்கிறார்கள். லாட்ரைட் என்று ஒரு வகை, இக்னீஷியஸ் என்று ஒரு வகை, செடிமெண்ட்ரி என்று ஒரு வகையாக பிரிக்கிறார்கள். எதை? இந்த மண்ணு, கல்லு, பாறைய. இந்த லாட்ரைட் என்பது கற்களிலேயே மண்ணிலேயே உயர்ந்த ரகம். அதுதான் ரொம்ப அற்புதமான ஒரு ரகம், பொன்னி அரிசி மாதிரி அற்புதமான ஒரு ரகம். இக்னீஷியஸ் அது கொஞ்சம் நடுத்தரமானது. செடிமெண்ட்ரி அப்படிங்கிறது மண்ணிலேயே அந்த கல்லு பாறையிலேயே கொஞ்சம் சாதாரணமான வகை. இந்த செடிமெண்ட்ரி அப்படிங்கிற மண்ணை நீங்க குமிச்சு வச்சு அது மேல நீங்க தண்ணி ஊத்துனீங்கன்னா அப்படியே அது வந்துட்டு செடிமெண்ட் ஆயிரும். அதனாலதான் அது பேரே செடிமெண்ட்ரி ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படி வந்துட்டு படிஞ்சிரும். அந்த மண்ணை நீங்க குமிச்சு பிடிச்சு வைக்க முடியாது. ஆனால் திருவண்ணாமலை என்ன ரகத்தை சேர்ந்தது தெரியுமா? லாட்ரைட் வகை சேர்ந்தது. அந்த கல் அப்படியே பிடிச்சு நிற்கிறது. அதன் மீது நீங்க எவ்வளவு தண்ணி ஊற்றினாலும் அது வடிஞ்சு விழுகாது, உதிராது, ஒன்றும் செய்யாது. இன்னும் சொல்ல போனால் ஆயிரக்கணக்கான வருடங்களாக நின்று கொண்டிருக்கிற இந்த திருவண்ணாமலை, மாணிக்க வாசகர் வாழ்ந்த பொழுதெல்லாம் நின்று கொண்டிருந்த, இன்னும் அதற்கு முன்பும் நின்று கொண்டிருந்த திருவண்ணாமலை இன்றைக்கு உதிர்ந்திருக்கிறது என்றால் பொழுதும் கூட நீங்கள் விஞ்ஞானத்தின் மூலமாக என்னிடம் வார்த்தை கேட்கிறீர்களா? ஆன்மீகத்திலே சொன்னால் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையா? நான் மறுபடியும் சொல்கிறேன், சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்து காட்டியிருக்கிறார், தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்.